காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு இனியன் ராபர்ட் வந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் இனியன் ராபர்ட். தேர்தல் முடிவுகள் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக என்ன ஒரு நிலையில் இருக்கோ அது வந்து தொடரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அந்த நிலையிலிருந்து மீளலையோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை கேள்வி இருக்குது. இல்ல நீங்க 2013 சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு முதல் முறையாக போட்டியிட்ட பொழுது அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. அன்று காங்கிரஸ் கட்சி தான் 8 தொகுதிகளை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து முதல் முறையாக அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சராக்கியது. அதன் பிறகு 2015 அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தார் பெரும்பான்மையோட. 2020 பெரும்பான்மை இருந்தார். என்ன நடந்திருக்குன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வாக்கு வங்கியான சிறுபான்மை சமூகத்தின் வாக்கு வங்கி, தலித் மக்களின் வாக்கு வங்கி, ஓபிசி வாக்கு வங்கியை வந்து ஆம் ஆத்மி கட்சி பறித்து கொண்டது. அப்போ அதன் பிறகு காங்கிரஸ் டெல்லியில ஒரு கீ பிளேயரே இல்லாம ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்றைக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு காம்படிஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, போட்டி வந்து ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் தான். நாங்க வந்து எங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க தான் நாங்க முயற்சி பண்ணோமே தவிர நாங்க ஆட்சி பிடிப்பதற்கான நாங்க முயற்சி எடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பலம் என்னன்னு. இப்ப எங்களுக்கு என்ன கேள்வினா, ஆம் ஆத்மி கட்சி உண்மையிலேயே ஒரு காங்கிரஸ் கட்சி போல செயல்பட்டதா? காங்கிரஸ் இருக்கின்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த குணாதிசயங்களோட செயல்பட்டதா? ஒரு மதசார்பற்ற ஜனநாயக ஒரு முதலாளித்துவ எதிர்ப்போட அது செயல்பட்டதா என்கிற ஒரு பார்வையோட நாங்க பார்க்கிறோம். அதுல ஆம் ஆத்மி கட்சி நிறைய சுணக்க காமிச்சிருக்குன்றதா எங்களுடைய பார்வையாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஊழலுக்கு எதிராக உருவான கட்சி ஆம் ஆத்மி கட்சி. ஆனா அதானி குறித்து வந்த எந்த ஊழல் குற்றச்சாட்டிலுமே அரவிந்த் கெஜ்ரிவாலோ கட்சியை சார்ந்தவங்க வாய் திறக்கவே இல்லை. அப்போ அது இதுல எதை காட்டுதுன்னா, ஏதோ ஒரு வகையில அவங்க பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுறாங்கன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் இந்தியா கூட்டணிக்குள்ள வரவே இல்லை. ஒருவேளை அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ள வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் மாறி இருக்கும். இல்ல, இந்தியா கூட்டணியோட கூட்டணி அமைத்து சந்தித்த தேர்தலுடைய முடிவுகள் பார்த்தோம்ல, அதுதான் வந்து இந்த தேர்தலையும் காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மியும் சரி மிகப்பெரிய ஒரு இறங்குமுகத்துக்கு போகிறதுக்கான அடுத்த ஒரு காரணமாக அமைஞ்சிருதா? இப்போ தான் அந்த கேள்வியை ஓம் பிரகாஷ்ட வச்சுருந்தேன். அதே கேள்வி தான் உங்களுக்கும். இல்ல அப்படி இல்ல. நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல இருந்த டைனமிக்ஸ் வேற, சட்டமன்ற தேர்தல் இருக்க டைனமிக்ஸ் வேற. அப்போ சட்டமன்றத்துல உங்களுக்கு ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேரும் போது உங்களுக்கு அதுல அதோட ஈக்குவேஷன், அதோட கேட்டலிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு காலத்துல திமுகவும் காங்கிரஸும் எதிர்தணியில பயணித்த கட்சிகள். இன்றைக்கும் பல மாநிலங்களில் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் எளியும் புனையமா தான் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கொள்கையோட நாங்க செயல்படுறோம், ஒற்றை கருத்துல நாங்க ஒற்றை புள்ளியில நிக்கிறோமோ, மதவாத சக்திகளை வெளியில நிறுத்தணும்ன்ற மாதிரி ஒரு புரிதலோட, அரசியல் புரிதலோட நாங்க செயல்படுறோமோ, அந்த அரசியல் புரிதலை டெல்லியில ஈஸியா ஏற்படுத்தியிருக்க முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சமூக நீதி மீது நல்ல பார்வை உண்டு. அதை வந்து ஆம் ஆத்மி கட்சி ஏற்படுத்த தயங்கிடுச்சு, தவறிடுச்சுன்னு நாங்க பாக்குறோம். நாங்க தயாரா தான் இருந்தோம். எங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை இந்தியா கூட்டணிக்குள்ள வர வைக்க வேண்டும், அதன் மூலமாக பாஜக வீழ்த்தணுன்றதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். நல்ல முதிர்ச்சி எங்களுக்கு உண்டு. அதனாலதான் இந்தியா கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட நாங்க தான் நினைச்சோம். அவங்க முதல்ல விருப்பம் தெரிவிக்கல. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தான் பலமுறை அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதி அவர் வர வச்சாரு. அதன் பிறகு போட்டிட்டோம். அதன் பிறகு நிறைய கருத்து முரண்பாடு எங்களுக்கு இருந்தது. ஹரியானால எங்களுக்கு கூட அவங்க சேரல, டெல்லியிலையும் கூட அவங்க சேரல, தனித்து போட்டிடுவோம், நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஓவர் கான்பிடென்டா இருந்துட்டாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த பின்னடைவு காரணம் ஆம் ஆத்மியினுடைய ஓவர் கான்பிடன்ஸ், அல்லது அவங்க அதை அசைன்மெண்டா எடுத்து பண்ணாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல, நீங்க 2024 தேர்தலுக்கு முன்பு பாரத் ஜோடோ யாத்திரை பார்த்தோம். அந்த யாத்திரைக்கு பிறகாக இஸ்லாமிய மற்றும் எஸ்சி எஸ்டி சமூக மக்கள் வந்து காங்கிரஸ் பின்னாடி வராங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசுனீங்க. இப்போ அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து டெல்லியில் பெரிய அளவில் வேலை செய்யலையா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல? இல்ல அதுதான். இப்ப நீங்க சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவங்களோ தலித் மக்களோ வந்து யாருக்கு ஓட்டு போட்டா ஆட்சி அதிகாரத்துக்கு உடனடியாக வருவாங்கன்னு தான் பாக்குறாங்க. ஒரு பொட்டன்ஷியலா யார் இருப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸை விட ஆம் ஆத்மிக்கு ஸ்கோப் அதிகமா இருக்கு டெல்லியில. அப்ப ஆம் ஆத்மிக்கு நம்ம வாக்கு போட்டா பிஜேபி வராதுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வாக்களிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை ஆம் ஆத்மி ஏற்படுத்தி இருக்கு. அது ஒரு காலத்துல காங்கிரஸ் மேல அந்த நம்பிக்கை, அது ஆம் ஆத்மி பறித்து கொண்டது. அந்த நம்பிக்கையில மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அது போதுமான அளவுக்கு இல்ல. ஏன்னா 1% வாக்கு எங்களுக்கு வந்திருக்கு. இந்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்கு வங்கி, தலித் மக்கள் வாக்கு வங்கி, எங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி விழுந்திருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு விழுந்திருக்கு. ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்குன்றதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. நாங்க அதனாலதான் அடிச்சுக்கிட்டோம். முதல்ல இருந்து சொன்னது என்னன்னா, இந்தியா கூட்டணி தான் பிஜேபியை வீழ்த்த முடியும், நாம் ஒன்னா சேர்ந்து நின்னாதான் பிஜேபியை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு அரசியல் புரிதல் எங்களுக்கு உண்டு. தமிழ்நாட்டுல எப்படி இருக்கிறதோ, மகாராஷ்டிரால அவ்வளவு பெரிய தோல்வி சந்தித்த பிறகும் கூட நாங்க கூட்டணி இன்டாக்டா வச்சிருக்கோம். மகாராஷ்டிரால, ஜார்க்கண்ட்ல கூட்டணி இன்டாக்டா இருக்குது. ஆனா ஆம் ஆத்மி மட்டும் அந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முதல்ல தயக்கம் காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்ப அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பாடம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தோல்வியை வந்து டெல்லியிலன்றதை நாங்க பார்க்கிறோம். ஓகே, இப்போ டெல்லி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்தியா கூட்டணியுடைய தலைமை மீதான ஒரு கேள்வி வந்து வந்துடுதா? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக நேரடியாக எந்த விதமான கூட்டங்களும் வந்து இந்தியா கூட்டணி நடத்தலை. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் வந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவான
ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர்களுக்கு ஆதரவான இந்த பிரச்சாரத்தை வந்து நம்ம பார்த்தோம். எடுத்துக்காட்டு சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக தான் வந்து பிரச்சார களத்தில் இறங்குறாங்க. ஆமா, அதுவும் ஒரு பெரிய ஒரு இதுதான், ஒரு குழப்பம் தான். அந்த குழப்பத்தையும் ஆம் ஆத்மி ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு சரத்பவார் அவர்களோ அல்லது மம்தா பானர்ஜி அவர்களோ என்ன அடிப்படையில் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆதரிப்பதை விட ஆம் ஆத்மிக்கு ஆதரவு தெரிவிச்சா பாஜகவை ஈஸியா வீழ்த்திடுவாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு வியூகத்தின் அடிப்படையில தான் அவங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸையும் அவங்க தான் உருவாக்குறாங்க. இப்ப அதையும் காங்கிரஸும் உள்ள சேர்ந்து இருந்துச்சுன்னா, அந்த அணியில பயணிச்சிருந்தோம்னா நிச்சயமாக பிஜேபி ஈஸியா வீழ்த்திருக்க முடியும். நாங்க ஒருபோதும் பெரிய மனப்பான்மையோட செயல்படவே இல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்க தான் ஆம் ஆத்மியை கூப்பிட்டோம். ஏன்னா பல பேர் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மியை அழைக்கலன்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல, நாங்க அவங்கள பலமுறை அழைச்சோம். ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்றதுனால அதோடைய பலம் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இருவரும் ஒரே அணில ஒரே கோர்ட்ல பயணிக்கின்ற கட்சி. அவங்க வரல, அவங்க சொன்னக்குன்னு காட்டினாங்க. ஏன்னா எங்களுக்கு அங்கதான் அவங்க மேல சந்தேகமே வருது. எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவ்வளவு தீவிரமா பேசுறாரு. ஆனா ஒரு நாள் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அது குறித்து பேசவே இல்லை. அப்போ எங்களுக்கு உண்மையிலேயே இந்த கட்சி யாருக்கான கட்சி? இன்னும் தீவிரமா இந்துத்துவ சக்திகளை RSS வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கிறதே இல்லை. அப்போ இது எல்லாமே ஆம் ஆத்மி ஏதோ ஒரு வகையில பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறதோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் எங்களுக்கு அவங்க மேல இருக்கு. அதனுடைய விளைவுதான் மக்களும் அவங்களை நம்பல, மக்களும் அவங்க நம்ப தயாரில்ல, மக்கள் அவங்களோட வேஷம் கலந்து. ஆம் ஆத்மியை வந்து காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணலையேங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல. ஜனவரி 14ஆம் தேதி பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசும்போதும் சரி, இல்லை அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரங்கள்லையும் பெரிய அளவில் ஆம் ஆத்மியை காங்கிரஸ் அட்டாக் பண்ணல. அந்த வாக்குகள் வாங்கணும்னா தலைவர்களை அட்டாக் பண்ணணும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும். பாஜக மாதிரி அட்டாக் பண்ணி பேசலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்ல, அதுதான் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களை ஒரு காம்படிட்டரா ஆம் ஆத்மி பார்க்கவே இல்லை. அவங்களோட காம்படிட்டரா அவங்க பாஜகவை தான் பார்த்தாங்க. ஆனா அப்போ கூட பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவை ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணல, அவங்க ரொம்ப சாஃப்டா தான் பாஜகவை டீல் பண்ணாங்க. அதுதான் எல்லாத்தையும் வச்சுதான் நான் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு வகையில பாஜக வெற்றி பெறுவதற்கு ஆம் ஆத்மி துணை நின்றிருக்கிறதோ என்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு இன்றைக்கு வருது. இன்னைக்கு பாஜக 27 வருடங்கள் கழித்து பெரும்பான்மையோட பாஜக டெல்லியில் அமர்கிறது. இது வந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பாஜக வரக்கூடாதுன்னு தான் எங்களை எதிர்த்து உருவான கட்சி ஆம் ஆத்மி. எங்களுக்கு காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம் தான் ஊழலுக்கு எதிரான இந்திய இயக்கம் 2012 அரவிந்த் அண்ணாதுரை உருவாக்குனது. அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம். 2013 யாரும் மறந்துடக்கூடாது. எங்களை அழிக்க உருவான இயக்கத்துக்கு நாங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு உதவிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அப்போ எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு மேல எவ்வளவு தீவிரம் காட்டுறோமோ அந்த தீவிரத்தை ஆம் ஆத்மி காட்டலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதுதான் வந்து இங்க இந்த பின்னடைவுக்கு காரணமா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஓகே, சாஃப்ட் இந்துத்துவா வந்து ஆம் ஆத்மி கையில் எடுத்துகிட்டே வந்தாங்க தொடர்ச்சியா அப்படிங்கிற அந்த விஷயத்தை திரு ஓம் பிரகாஷும் குறிப்பிட்டார். அதுவும் வந்து அவர்களுடைய கொள்கை இல்லை அவர்கள் வந்து மக்கள்கிட்ட அவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்கா? ஆமா, அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டே இருக்கேன். ஆம் ஆத்மி கிட்ட ஒரு சாஃப்ட் இந்துத்துவாக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் முதல்ல இருந்தே இருந்துகிட்டு இருக்கிறது. அது அந்த டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் நம்பல. அவங்க வந்து முதல்ல வரும்போது ஒரு மதசார்பற்ற கட்சி, இன்னும் சொல்றேன் காங்கிரஸ் உடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் காப்பிடிச்சாங்க. அந்த காலத்துல காங்கிரஸ் தலைவர்கள் போடுற தொப்பியோட போட்டு சுத்திட்டு இருந்தாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் அவங்க காங்கிரஸ் மாதிரியே காப்பி பண்ணிட்டு தான் உள்ள வந்தாங்க. மக்கள் நம்புனாங்க அவங்கள. ஆனா போக போக அவங்க சாயம் வெளுக்க ஆரம்பிச்சது. அதுதான் இப்ப நீங்க காங்கிரஸ் வாஷ் அவுட் அப்படின்றது வந்து ஒரு வகையில வந்து ஏற்றுக்கொண்டுதான் வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி 2013 வந்து காங்கிரஸ்க்கான வாக்கு வங்கி அங்க இல்ல. எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னா டெல்லியில ஒரு மதவாத கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆம் ஆத்மி வழிவகுத்து விட்டதேன்ற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. மக்களே வந்து போறாங்கல்ல, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீதான நம்பிக்கை குறையுது. நம்பிக்கைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்து காங்கிரஸ் கட்சி இருக்குமானா இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் பாஜக நோக்கி தானே போகிறாங்க. மற்ற மாநிலங்களிலும் அதை பார்க்குறோம்ல, மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், அதே போல் ராஜஸ்தானில் பார்க்குறோம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். ஸோ அந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் டெல்லியிலையும் வந்து எதிரொலிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேணாமா? இல்ல, அப்படி இல்ல. உங்களுக்கு பாஜக வந்து டெல்லியில் நடத்திய சம்பவங்கள் வந்து நிறைய சொல்றதுக்கு இருக்கு. குறிப்பாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நடந்த கலவரங்களா இருக்கட்டும், ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகம் நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் டெல்லியில வந்து இந்துத்துவ சிந்தனையை மையப்படுத்தி பாஜக நிறைய அரசியல் சித்து விளையாட்டுகளை பண்ணிருக்கு. அப்போ ஒரு கம்ப்ளீட்லி போலரைஸ்டு ஸ்டேட்டாக டெல்லி இருக்கின்ற சமயத்துல நீங்க வந்து ரொம்ப வந்து முதிர்ச்சியோட நீங்க செயல்பட்டு இருக்கணும். குறிப்பாக ஆம் ஆத்மி முதிர்ச்சியோட இந்த காய்களை நகர்த்தி இருக்கணும். எல்லா இயக்கங்களையும் ஒன்று தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் முதிர்ச்சியோட எல்லா இயக்கங்களையும் கருத்து முரண்பாடு உள்ள பல இயக்கங்களை ஒன்றிணைச்சு தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்தாரோ அந்த மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்திருக்கணும். இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற இயக்கம் டெல்லியில இருந்து கை நழுவி விட்டதே என்கிற வருத்தத்தோட தான் இந்த பதிவு நான் பண்றேன். நான் உங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து வரலன்றது வேற கதை. காங்கிரஸ் பிரதிநிதியா இருந்தாலும் கூட நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்றுக்க வேண்டும் என்கிற அதுல ஆம் ஆத்மி
முனைப்பு காட்டலையே என்ற வருத்தமும் ஒரு கோபமும் இருக்கதான் செய்கிறது. அது ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க புரிஞ்சுக்கணும், இப்போவாது புரிஞ்சுக்கணுன்றதை நான் கேட்கிறேன். நான் ஓகே, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லியை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த கட்ட நிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பலரும் வந்து முன்வைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபராக உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? இன்னும் வந்து காங்கிரஸ் என்ன பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு? இதுக்கு மேல ஆம் ஆத்மி மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க காங்கிரஸ்னுடைய அடையாளங்களை காப்பி எடுத்து தான் ஆம் ஆத்மின்ற ஒரு கட்சி உருவாக்குறாங்க. ஆனா இதற்கு பிறகும் அவங்க வந்து பாஜகவுக்கு எந்த அளவுக்கு மாற்று சக்தியாக இருப்பாங்கன்றதுல பெரிய கேள்வி எழுந்திருக்குது. நான் அதுதான் சொன்னேன், சாதி வரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறாங்களா இல்ல, அதானி எதிர்க்கிறாங்களா இல்ல, RSS இந்துவ சக்திகளை எதிர்க்கிறாங்களா இல்ல. இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு பாடத்தை இந்த மக்கள் மத்தியில புகுத்திருக்கு. டெல்லி தேர்தலில் எதிரொலிக்குமா? நீங்க குறிப்பிட்ட 3 பிரச்சனைகள் வந்து டெல்லி தேர்தலில் எதிரொலிக்குமா? சாமானிய மக்கள் வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயம், அதே போல பொருளாதார ரீதியாக வந்து எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தானே மக்கள் பார்த்து வாக்களிப்பாங்க. இல்ல, நீங்க டெல்லி வந்து ஒரு தமிழ்நாடுக்கு சமமாக பார்க்கக்கூடிய மாநிலம். கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, பொருளாதாரத்திலையும், சமூக பொருளாதார முன்னேற்றங்களையும் சரி, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயுமே டெல்லி ஒரு முன்னேறிய மாநிலம் தான் அது. அப்போ டெல்லிக்கு இந்த மாதிரியான ஒரு சமூக நீதி அரசியலோ சாதி வரி கணக்கெடுப்பு சார்ந்த ஒரு முற்போக்கான அரசியல் புரியாமலாம் இல்லை. அங்க அதுக்கான ஒரு நல்ல களம் இருக்கிறது. அதை கொண்டு போய் சேர்க்கிறதுல ஆம் ஆத்மி தவறிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு கொள்கையே இல்லாம தான் போனாங்க. அவங்க ஊழல் என்பது கொள்கையெல்லாம் கிடையாது, அது ஒரு நடைமுறை, அவ்வளவுதான். அதை ஊழல் ஒழிப்பு என்பதை கொள்கையாக சுற்றி எல்லாம் போக முடியாது. ஆனா ஊழல் ஒழிப்பு தான் கொள்கையா அவங்க போனதுனால அதோட விளைவு தான் இந்த பின்னாடி அவங்க சந்திச்சிருக்காங்கிறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இதன் பிறகாத அவங்க ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதன் பிறகாத அவங்க எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். அதன் மூலமா தான் பிஜேபி வீழ்த்த முடியும் என்கிற பாடத்தை அவங்க கத்துக்கணும் அப்படின்றத நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே திரு இனியன் ராபர்ட், குறிப்பிட்டு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? 2 முறை காங்கிரஸ் கட்சி தக்க வைத்த தொகுதி, இந்த முறை திமுக வந்து நின்றுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்துருச்சு நம்ம பார்க்கலாமா, இல்லை திமுக வந்து ஒரு ஆளும் தரப்பாக இருக்கிறதுனால இந்த முறை வந்து ஒரு வெற்றி வந்து அவருக்கு தேவைப்படுதா? இல்ல, நாங்க விட்டு கொடுத்துருக்கோம், பெருந்தன்மையோட தான் தொகுதியை விட்டு கொடுத்துருக்கிறோம். அன்றைக்கே எங்க தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள் இதை பதிவு பண்ணியிருந்தாரு, எங்களுக்கு இதுல எந்த முரண்பாடும் கிடையாதுன்னு. 2வது, நாங்க தொகுதியில வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமாக இந்த வெற்றி முகத்தோட தான் அவர் இருக்கிறார்ன்றத நாங்க புரிஞ்சுக்கிறேன். 2வது, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பிரதிநிதி சில குற்றச்சாட்டுகளை, சில கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு சினிமா பாணியில இதெல்லாம் பார்க்க ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா யதார்த்தத்துல உங்களுக்கு அங்க அவுட்கம் இல்லையே. இன்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சினால 5,000 வாக்கு கூட பெற முடியலையே. எனக்கு தெரிஞ்ச அந்த நாம் தமிழர் வாங்கியிருக்கிற 5,000 ஓட்டுன்றது பிஜேபிக்கு விழுந்திருக்க வேண்டிய ஓட்டு. ஒருவேளை பிஜேபி தாமரை சின்னத்துல போட்டிட்டு இருந்தா இந்த 5,000 ஓட்டு வாங்கியிருக்கும். இல்லை, மக்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் வந்து பெரியார் அவர்களை வந்து ஒரு பிம்பமாக கட்டமைச்சிட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் உடைச்சிருக்கோம். இதன் பிறகாக வந்து இளைஞர்கள் தொடர்ந்து பெரியார் தொடர்பான விஷயங்களை வந்து எடுத்து படிப்பாங்க. ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தான முன்வைக்கிறாங்க. இல்ல, அப்படி இல்லை. நீங்க பெரியார் குறித்து பேசின பிறகு நாம் தமிழர் கட்சியில இருந்த பல பேரை கட்சி விட்டு விலகி இருக்காங்கன்ற கருத்தை நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்னா, அஇஅதிமுக பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுக போட்டியிடல, இந்தியாவினுடைய பிரதான ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜக போட்டியில்லை. அப்போ அஇஅதிமுக, மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகள், இந்த கட்சிகளுடைய வாக்குகள் யாருக்கு போயிருக்குன்றதா இங்க பெரிய விவாதமே இங்க இன்னைக்கு. அப்போ இன்றைக்கு வந்திருக்கின்ற தரவுகள் அடிப்படையில 30,000 ஓட்டுல லீடிங்ல வந்து திமுக வேட்பாளர் இருக்கிறாருன்னா, அஇஅதிமுக வாக்கு வங்கி, பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கி, எங்களுக்கு தேமுதிக வாக்கு வங்கி, எல்லா வாக்கு வங்கியும் திமுக வேட்பாளர்கள் தான் வந்திருக்கிறது. ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை மாற்று சக்தியாக ஈரோடு தொகுதியில கூட பார்க்கலன்றதை நாங்க புரிஞ்சுக்கணுங்க. நான் அதை வந்து எனக்கு அதுல மாற்று கருத்து சொல்லுங்க. 68 விழுக்காடு வாக்கு பதிவாயிருக்கு ஈரோடு இடைத்தேர்தல். நீங்க வந்து மற்ற தொகுதிகளை விட அதிகமா தான் வாக்கு வங்கி இருக்கு. நீங்க பொதுவாகவே தமிழ்நாட்டுல நடத்தணும்னா உங்களுக்கு 60-50 தான் ஆவரேஜ். 68 வரைக்கும் ஈரோடு கிடைக்கல. அப்போ மக்கள் வந்து தீவிரமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பங்கெடுத்துக்காங்க இந்த வாக்கு பதிவுல. இது வந்து நீங்க பணம் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு மக்களை இங்க கொச்சப்படுத்துறதுக்கு நாங்க தயாராகல. நாம் தமிழர் கட்சி மக்களை கொச்சப்படுத்த ஆரம்பிச்சிருச்சுன்றது இப்பவே தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு என்ன எங்களுடைய கேள்வி. ஏன்னா மக்களை நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து பணம் வாங்கி ஓட்டு போடுவாங்க, நீங்க இவ்வளவு நேரமா மக்களுக்காக, மக்களோட இந்த ஆடி கார்ல வராங்க அப்படின்னு மக்களுக்காக பேசுன நீங்க இன்றைக்கு ஒரே பாயிண்ட்ல நீங்க மக்கள் காசு வாங்கிட்டாங்க, ஓட்டு போட்டுட்டாங்கன்னு ஈரோடு கிழக்கு மக்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க. இந்த 68 விழுக்காடே வந்து கடைசி நேரத்துல எப்படி 68 விழுக்காடுன்னு பல ஊடக
ஊடகவியலாளர்கள் ஐயத்தை எழுப்பியிருக்காங்க, சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. போட்டாங்க நீங்க சொன்னீங்களா? சொல்லலையா மேடம்? நீங்க கட்டாயம் இல்ல, இது வெளிப்படையா அறப்போர் இயக்கம் வந்து போட்டிருக்காங்க. அதாவது பல பேருக்கு குற்ற உணர்வு இருக்குங்கிறத நான் இந்த ஊடகத்துல பதிவு செய்யறேன். மக்களுக்கு அவர்கள் காசு வாங்கிட்டோம்ங்கிற குற்ற உணர்வு இருக்கு அப்படிங்கறத அறப்போர் இயக்கம் பதிவு செய்ததை நான் இங்க மேற்கோளிட்டு காமிக்கிறேன். நீங்க இல்ல நாங்க காசே கொடுக்காம இந்த தேர்தலை அணுகி இருக்கிறோம் அப்படிங்கறத உங்களால இந்த ஊடகத்துல சொல்ல முடியுமா? உங்ககிட்ட நேர்மையும் துணிவும் இருந்தது அப்படின்னா எதுக்கு மக்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற நீங்க எதுக்கு கள்ள ஓட்டு போடுறீங்க? இம்பாசிபிள். அது 68 விழுக்காடுல 5000 ஓட்டுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் வருது. அவ்வளவு மக்களும் வந்து காசு வாங்கிதான் திமுக கூட்டணி ஓட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. 68 விழுக்காடு முழுமையா எண்ணிட்டாங்களா சகோதரர்? இன்னும் மாலை வரைக்கும் போகணும். ஒண்ணு அதுக்குள்ள நீங்க வந்து 5000 தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனை என்ன கருத்து திணிப்பு நீங்க இந்த ஊடகத்துல பண்றீங்கிறது எனக்கு புரியுது. ஓட்டு போலானது 68% போல இருக்கு எலெக்ஷன்ல. அந்த 68ல 5000 ஓட்டு தான் நீங்க வாங்கிருக்கீங்க. அப்ப மீதி ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து காசு வாங்கி தான் ஓட்டு போட்டாங்களா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இறுதி வரைக்கும் பார்க்கலாம். இப்பதானே வந்து 6வது ரவுண்ட் 7வது ரவுண்ட் வரைக்கும் கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இறுதி வரைக்கும் வெயிட் பண்ண அவசியமே இல்லை. எங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம். நீங்க மாற்று சக்தின்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல, முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து. நீங்க மாற்று சக்தின்னு என்ன அடிப்படையில இங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். மாற்று சக்தின்னு நான் சொல்றேன். அதாவது மாற்றம் என்பது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சகோதரர். உங்களுக்கு காங்கிரஸ்ல இருக்கனால புரியாம இருக்கலாம், ஏன்னா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் சொல்றேன், அதாவது அதிகாரத்துக்கு பின்னாடி மக்கள் செல்லாம அடித்தட்டு மக்களுக்கு பின்னாடி அதிகாரம் வர வைக்கணுங்கிறதுக்காக களத்துல நின்னு போராடுறோம்ல, அது மாற்று சக்தி. அதே மாதிரி இங்க வரல இல்ல, அரசியல் படுத்துறோம், அதுக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக களத்துல தளராம நின்னு செய்யறோம். நாங்க இத்தனை முறை இல்ல இந்த ஆசிய கண்டத்திலே இவ்வளவு முறை தோல்வி பெற்ற ஒரு அரசியல் கட்சி தேர்தலை சந்தித்து இருக்கா? உங்களால சொல்ல முடியுமா? நாம் தமிழர் கட்சி நிக்குது. எதனால? மக்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். நீங்க ஃபால்ஸா ஒரு அக்யூசேஷனை போற போக்குல பண்ணிட்டு போயிடலாம். நாங்க நேர்மையா நிக்கிறோங்க. திருமிக ஃபார்கானா, நீங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, போட்டி போடணும்ன்றத நோக்கமா இருக்கு. அதனால தான் நீங்க போட்டிட்டு இருக்கீங்க. தபால் வாக்குகளுடைய தபால் வாக்குகளுடைய அந்த எண்ணிக்கை இல்ல அவர் என்ன செஞ்சோன்னு கேட்டாரு. மாற்று அரசியல் சொல்லிட்டு எப்போ எல்லாம் ஜனநாயக குரல் வலை வந்து நசுக்கப்படுதோ அப்பெல்லாம் மக்களுடைய குரல் ஓங்குறதுக்காண்டி அரச சரியான திசையில திருப்புறதுக்காக செய்யக்கூடிய அரசியலும் மாற்று அரசியல் நீங்க பண்றீங்க. போராட்டங்கள் இருந்து மக்கள் கிட்ட போறீங்க. இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு, பரப்பு விமானம் நிறுத்தப்பட்டிருக்கு, பேனாசிலை நிறுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு அதுவும் பாதியில இருக்கு. அப்படி இல்ல, அது எல்லாமே புரியுது. போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, மக்களை வந்து ஒரு அரசியல் ரீதியான வந்து தெளிவை ஏற்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் பண்றீங்க. திரும்ப மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய நிலை வரும்போது உங்களை வந்து தேர்வு பண்றது இல்லையாங்கிற கேள்விதான். இல்ல, பொறுமையா தான் இந்த மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு நாங்க வந்து இத்தனை தோல்விகளையும் சந்திச்சு நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது அப்படின்னா நாங்க ஒரு இந்த தேர்தல் வெற்றிக்காக களத்துல நிக்கல, ஒரு நிரந்தரமான வெற்றிக்காக நாம் தமிழர் கட்சி களத்துல நிக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரே நாள்ல வந்து புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு, ஆனால் மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இதை நம்பிக்கையோடு நின்று களத்துல நின்று நாங்க செயல்படுறோம். ஏன் இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் போட்டியே இடல அப்படிங்கிறதுக்காண்டி பதில் அவங்க சொல்ல முடியுமா? இது ஒரு அப்பட்டமான ஒரு போற போக்குல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அக்யூசேஷன். இங்க தார்மீகமா நின்னு எளிய பிள்ளைகளாக வாக்குக்கு காசு கொடுக்காம உண்மையும் நேர்மையத்தையும் பேசி மக்கள் களத்துல நின்னு இருக்கக்கூடியவர்களை கொச்சைப்படுத்துவது என்பது அவமானகரமானது நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் அவமானகரமான. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இட் இஸ் பெரியார் வர்சஸ் ஆன்டி பெரியார் என்ற நரேட்டிவ் செட் பண்ணி தான் நடந்துச்சு. நீங்க வந்து 1000 கருத்துக்கள் சொன்னாலும் ஈரோடு இடைத்தேர்தல்ல முக்கியமான பிரதான அரசியலாக அது பேசப்பட்ட அரசியல். அப்போ இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவில் எதை காட்டுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோ தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ அஇஅதிமுகவோ திமுக கூட்டணிக்கு எதிரான கட்சிகளா இருந்தாலும் கூட அந்த கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் உறுப்பினர்களும் பெரியாருக்காக வாக்களித்திருக்கிறாங்கன்றது இங்க நிரூபணமாயிருக்கு. அப்போ நீங்க பெரியாருக்கு எதிராக பேசின அரசியல் 5000 ஓட்டு தான். 5000 ஓட்டு பிஜேபி வாங்குற ஓட்டு. அது பிஜேபி தனியாக வாங்கிட்டு போயிருக்கு. அது எப்படி வந்து பாஜகன்னு சொல்லலாம். இப்ப கடந்த காலங்கள்ல 2 தேர்தல் 2021, 23 தேர்தல்கள்ல 11,000 வாக்குகள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தனியா பெற்றிருக்கு. இந்த காலகட்டங்கள்ல அதிமுகவும் நின்றுருக்கு, பாஜகவும் நின்றுருக்கு. அதுதான் வரலையே. பல தொகுதிகள்ல 10,000 ஓட்டு வாங்கின நாம் தமிழர் கட்சி பல தேர்தல்ல இந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல் 5000 வாக்கு வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்களே.
காலையில 11 மணி தான் ரொம்ப ஆகுது. early அதுக்குள்ள trend நீங்க ஆகுது. என்ன கருத்தை திணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியுது சகோதரர். as a ஒரு காங்கிரஸ் பிரதிநிதியா உங்களுடைய அச்சம் எனக்கு புரியுது. ஏன் அப்படின்னா இவ்வளவு நீங்க கடைசி நேரத்துல ஸ்கேம் பண்ணவங்க தானே. எங்களுக்கு நாங்க தான் பெரிய ஆள் இல்லையே, எதுக்கு காசு கொடுத்தீங்க, எதுக்கு கள்ள ஓட்டு போட்டீங்க, இதுக்கு பதில் இருக்கா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். நீங்க இந்த நேரம் வரைக்கும் நாங்க தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே இல்லையே. பெரியார் பேசிய விஷயத்தை வச்சு எங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதற்கு இந்த வேலையை கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணீங்கிறதுக்கான பதில சொல்லுங்க. 30,000 மக்கள் நீங்க அவமானப்படுத்துறீங்களா? நாம் தமிழர் கட்சி இப்போதைய மக்களை குற்றம் சாட்டல, கட்சிகளை குற்றம் சாட்டுறோம். உங்ககிட்ட நேர்மை இல்லைன்னு சொல்றோம். உங்ககிட்ட நேர்மையான அணுகுமுறை இந்த ஜனநாயக நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்றோம். நீங்க கான்ஸ்டிடியூஷனை ஏமாத்துறீங்கன்னு சொல்றோம். நாங்க வந்து மக்களை வந்து குற்றம் சாட்டல, கட்சிகளை குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படி மக்கள் குற்றம் சாட்டுற நீங்க இவ்வளவு தூரம் தெளிவான அரசியல் பண்றீங்க, மக்கள் ஏன் உங்களை அங்கீகரிக்கலன்னு தான் நான் கேட்கிறேன். உங்களை அங்கீகரிக்கலையே, இத்தனை வருட காலம் மக்கள் உங்களை அங்கீகரிக்கவே. சரி, எங்களை விட உங்களுக்கு ஏன் வருத்தம் இவ்வளவு அதிகமா இருக்கு? நாங்க மக்களை நம்புறோம், நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? மக்கள் எங்களை அங்கீகரிக்கலைங்க, சரிங்க, இன்னைக்கு எங்களை அங்கீகரிக்கல, நாளைக்கு எங்களை அங்கீகரிப்பாங்க, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு நாங்க வீழணும் தானே ஆசை. எங்களுக்கு வருத்தம்லாம் இல்ல, எங்களுக்கு இதுல வருத்தம்லாம் எதுவும் இல்ல. நாங்க எங்க கருத்தை தான் பதிவு, அதாவது கருத்தை பதிவு பண்ணல, நீங்க கருத்தை திணிக்கிறீங்க. பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரியாரை எதிர்த்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது என்பதை நீங்க பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. சாயந்தரம் 6 மணிக்கு சகோதரருக்கு தெரியும் பெரியார் எதிர்ப்பு வாக்குகளை உயர்த்திருக்கா வாக்குகளை குறைத்திருக்கா அப்படின்னு 6 மணிக்கு சகோதரருக்கு தெரியும். எல்லா ஊடகங்களையும் நாம் தமிழர் பங்கெடுக்குது, நீங்க பாத்துக்கலாம். எலெக்ஷன் தான், இது பெரிய ஓட்டுலாம் கிடையாது. 67% இல்ல, அது 1 மணிக்கு கூட 11,000 வாக்குகள் அதிகமா வந்துருச்சுன்னா நாம் தமிழர் கட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பெரியார் எதிர்ப்பை முன்னெடுத்ததுக்கு வந்து மக்கள் ஆதரவளிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. திரும்பி ஃபர்கானா இல்ல, அதுக்கு சாத்தியமே இல்ல. அதுக்கு மணி இப்போ 11 மணி ஆகுது, 6,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, 1.5 மணி நேரம் தான் அதிகபட்சம் இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சு கவுண்டிங் முடிச்சிருவாங்க. அதனால அதுக்குள்ளலாம் அவங்க பெரிய என்ன வேடிக்கைன்னா, யூடியூப்ல கமெண்ட் படிச்சீங்கன்னா பயங்கரமான திட்டுறாங்க நிறைய பேர். கீழே வந்து இந்த யூடியூப்ல கமெண்ட் போறவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கலாம் வேட்பாளர். ஐயோ அப்பா, ரொம்ப நல்ல நகைச்சுவை. ஈரோட்டு மக்கள் தான் அங்க ஓட்டு போட முடியும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட முடியும், மத்த மாவட்டத்துல இருக்கவங்க போட முடியாது. ஒண்ணு யுஎஸ்ல இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருந்தா நேரத்துக்கு நான் வேட்பாளர் ஜெயிச்சு அவங்களுக்கான ஆதரவு வட்டம் அங்க இருக்காங்க. அதனால அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. திரு ஓம் பிரகாஷ் சொன்ன அந்த ஒரு வாதத்துக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இல்ல, அவர் வந்து பெரியார் குறித்து பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. நாங்க எப்படி பார்க்கணும்னா, பெருந்தலைவர் காமராஜர் கூட தன்னுடைய கொள்கை வழி தலைவராக பெரியாரை தான் முன்னிலைப்படுத்தி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நடந்திருக்கு 67 வரைக்கும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இங்க திராவிட கட்சியோ காங்கிரஸ் பேரியக்கமோ சமூக நீதி அரசியல் அப்படின்னாலே தந்தை பெரியாரை நீக்கிட்டு அரசியல் இங்க எதுவும் கிடையாதுன்ற ஒரு அடிப்படை தான் இங்க. ஈரோடு எலெக்ஷன் அப்படித்தான். ஈரோடு எலெக்ஷன் நடந்தது என்பது இட்ஸ் பெரியார் வெர்சஸ் ஆன்டி பெரியார் எலெக்ஷன் தான் இது. நான் அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு பெரியாரை பிடிக்கிறவங்க இருக்கலாம், அவரை பிடிக்காதவங்க இருக்கலாம். ஆனா அது வாக்குகளா ஒரு 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 ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இன்னைக்கு இருக்குது. எலெக்ஷன் அதை ப்ரூவ் பண்ணதான் போகுது. அப்போ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள், பெரும்பான்மையாக இருக்கின்ற தமிழ்நாடு மக்கள் பெரியார் அரசியலை தான் விரும்புகிறார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகள் நிரூபணமாகிறது. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன். இது வந்து மாற்று கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, பெரியார் ஆன்டி பெரியார் அப்படின்னா அந்த 6,000 வாக்குகள் கூட வந்து வந்திருக்க கூடாது அப்படிங்கிறாரு திரு ஓம் பிரகாஷ். இல்ல அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு 6,000 பேர் 10,000 பேர் வரைக்கும் பெரியாரை விரும்பாதவங்க தமிழ்நாட்டுல இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல ஜாதி வெறி பிடிச்சவங்க இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. மதவெறி பிடிச்சவங்க நிச்சயமா இருப்பாங்க. பெண் விடுதலை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க நிச்சயமா பெரியாரை எதிர்த்துதான் செய்வாங்க. அப்போ இவங்களுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு விடலாம். இது யதார்த்தம். எல்லாருமே வந்து முற்போக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. கொஞ்சம் பிற்போக்கு சக்திகளும் இருக்கதானே செய்வாங்க. அப்போ அவருடைய வாக்கு வங்கி விடதான் செய்யும். அதுக்காக நான் 0 ஓட்டு நாம் தமிழர் வாங்கன்னு நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அதனால ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வாங்குவாங்க. ஆனா வெற்றி பெறுவது யார்? தமிழ்நாட்டுல பெரும்பான்மை மக்கள் சமூக நீதி அரசியலை விரும்புகிறாங்க, மாநில சுயாட்சியை விரும்புறாங்க. அதனுடைய அடையாளமாக இங்க திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது. ஏன்னா எங்க கூட்டணி என்பது மாநில சுயாட்சிக்கும் சமூக நீதிக்குமான கூட்டணியாக இருக்கிறது என்பது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இது. அதுதான் இப்ப நான் அதுதான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். பாமக என்கிற கட்சி சமூக நீதி ஆதரிக்கின்ற கட்சி, தேமுதிக கட்சி சமூக நீதி ஆதரிக்க, அஇஅதிமுக சமூக நீதி ஆதரிக்கின்ற கட்சி. இவங்க ஓட்டு யாருக்கு போயிருக்கு?
பிரதான கட்சி வாபஸ் வாங்கியிருக்குது. அஇஅதிமுக ஓட்டு வந்திருந்தா இந்நேரத்துக்கு நாம் தமிழர் ஓட்டு எகிரி இருக்கணுமே, அதிகமா ஆயிருக்கணுமே. கிட்டத்தட்ட திமுக அதிமுக பக்கத்துல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 5,000 ஓட்டாவது டிஃபரன்ஸ் இருந்திருக்குமே. இல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு மனநிலையை மக்கள் எடுத்திருக்காங்க, நம்ம பார்க்க வேணாமா? இல்ல விக்கிரவாண்டி நடந்த சமயம் வேற, இன்னைக்கு எலெக்ஷனுக்கு 10 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வர மாநில தேர்தலுக்கு 10 மாசம் குறுகிய காலத்துல மாநில அரசுக்கு எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், எதிர்ப்பலை இருக்கும். இந்த திமுக அரசுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பை எலெக்ஷன்ல கொஞ்சம் கூட நான் பெரிய அளவுல கேட்கல, கொஞ்சம் கூட பிரதிபலிக்கல. எதிர்கட்சியுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு விழல அப்படின்னா தமிழ்நாட்டுல நல்ல சுமூகமான சூழ்நிலை ஆளுங்கட்சிக்கு இருக்குது என்பதை மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்க கிட்ட கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இது மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மைனஸ் தான், எங்களுக்கு இருக்கிற பிளஸ் தான். எங்களுடைய பிளஸ் என்னன்னா, இங்க காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோ கொள்கை ரீதியாக ஒரு இன்டாக்ட் கூட்டணி நாங்க கட்டமைச்சிருக்கிறோம். இதை இது கோட்டை மாதிரி வலுவாக இருக்கிறது. இது பத்தி மத்த எந்த கட்சியும் இதை தகர்க்கவே முடியாத சூழ்நிலை நாங்க இருக்கிறோன்றத அவங்க புரிஞ்சுக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. திரு இனியன், இந்தியா கூட்டணியினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த பார்வையை திரு ஓம் பிரகாஷ் முன்வைத்தார். மாநில கட்சிகளினுடைய ரோல் இனி அதிகப்படியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி இன்னுமே அடுத்த கட்டமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கா? நிச்சயமா, அதை நான் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சின்ன ஒரு புரிதலுக்காக சொல்றேன். பாஜக வாங்கின வாக்கு வங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கு வங்கி 38 விழுக்காடு தான். அப்போ மீதி இருக்கக்கூடிய 62 விழுக்காடு வாக்கு வங்கி பாஜகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு வாக்கு வங்கி இந்தியாவில இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ அந்த 62% வாக்கு வங்கியை நாம ஒருங்கிணைச்சாதான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் எங்களுடைய வியூகமாக இருந்தது. அந்த அடிப்படையில தான் இந்தியாவில் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் எல்லாத்தையும் நாங்க ஒன்னா சேர்க்கணும்னு நாங்க முயற்சி பண்ணோம். அதன் அடிப்படையில நாங்க இன்றைக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி கூட்டணியாக நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் வெற்றியாரு. ஆனா அந்த ஈக்குவேஷன், அந்த வியூகத்தை டெல்லியில வரவிடாமல் ஆம் ஆத்மி பார்த்து கொண்டதுன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்போ பாஜகவை வீழ்த்தணும்னா ஜனநாயக சக்திகள்லாம், சமூக நீதி ஆதரிக்கின்ற சக்திகள்லாம் ஒன்னா சேருன்றதுதான் எங்களுக்கு இருக்கின்ற புரிதல். ஓம் பிரகாஷ் சொல்லும்போது சொன்னாரு இந்தியா கூட்டணி எல்லாம் எங்கேயுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாரு. நான் கேட்கிறேன், மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி கட்சியை தவிர்த்து, திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மியை தவிர்த்து ஏதாவது ஒரு மாநிலத்துல உங்களால சொல்ல முடியுமா இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு? இவங்க இருவருமே முதல்ல இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். உங்களுக்கு உத்தரப்பிரதேசல சமாஜ்வாதி கட்சியோ, பீகார்ல ஆர்ஜேடியோ, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோ, மகாராஷ்டிரால சிவசேனாவோ, தமிழ்நாட்டுல இந்த கூட்டணியோ, ஏதாவது ஒரு மாநிலத்துல, அது மாதிரி காஷ்மீர்ல நேஷனல் கான்ஃபரன்ஸோ, எங்கேயுமே இந்தியா கூட்டணி விட்டு யாரும் வெளியில போகவே இல்லை. இன்றைக்கும் இந்தியா கூட்டணி பலமான கூட்டணி தான் இருக்கிறது. ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் தவிர முதல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். காங்கிரஸ் கட்சி மற்ற மாநில இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பயணிக்கும் போது மாநில கட்சிகள் ஒரு வெற்றியை நோக்கி போனாலும் கூட காங்கிரஸ் கட்சியால் அது தடைபடுது அப்படிங்கிற அந்த பார்வை முன்வைக்கப்படுதுல்ல? இல்ல, நிச்சயமாக இல்ல. இன்னும் சொல்ல போகணும்னா பீகார்ல கடந்த தேர்தலில் பார்த்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தலில் பார்த்தோம், இதெல்லாமே ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டா இருக்குதுல்ல? இல்ல, நாங்க நம்புறது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு மாநில கட்சி கூட சேரும் பொழுதுதான் அந்த மாநில கட்சி வெற்றி பெற முடிகிறது என்கிற ஒரு அந்த வியூகத்தை நாங்க புரிஞ்சுக்கிறோம். கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி எங்களுக்கும் எங்க கூடிய ஒரு மாநில கட்சி சேரும் போதுதான் இருவருக்குமான வெற்றி சாத்தியப்படுது பாஜக எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில. இல்ல, அந்த வெற்றி வாய்ப்பே காங்கிரஸ் குறைச்சிருதுங்கிற அந்த பார்வை இல்ல. கடந்த பீகார் எலெக்ஷன் தானே பார்த்தோம். இல்ல, அப்படி நாங்க உங்களுக்கு குறைக்கிறதுக்கான காரணம் திட்டமிட்டு யாரும் குறைக்கல. காங்கிரஸ் திட்டமிட்டு ஆம் ஆத்மி தூக்கணும்னு நாங்க நினைக்கல. ஏன்னா ஆம் ஆத்மிக்கு வெளியே போய் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது நாங்க தான். பாஜக வரக்கூடாதுன்ற ஒரு புள்ளியில நாங்களே வெளியே போய் ஆதரவு கொடுத்தோம் 2013. அதனால நாங்க திட்டமிட்டு ஆம் ஆத்மியோ ஒரு மாநில கட்சியோ தோற்கடிக்கணும் அப்படின்னு நாங்க சதி திட்டமா தீட்டல. எங்களுக்கு அதற்கான சூழ்நிலை டெல்லியில நீங்க அமையலன்றதான் யதார்த்தமா உண்மையா இருக்கு. அதுக்கு காரணம் ஆம் ஆத்மி கட்சி தான். இப்போ அதுக்கு அவங்க எங்க கூட சேராம போனதுக்கான விளைவு தான் இன்னைக்கு அவங்க சந்திச்சிருக்காங்க, பின்னாடி சந்திச்சிருக்காங்க. 3வது முறையாக இத்தனைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு, ஜெயில இருந்திருக்கிறாரு. இவ்வளவு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட்ல அறுவடை செஞ்சுச்சு. அங்க ஹேமந்த் சோரன் அந்த சிறையில இருந்த அந்த காலகட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். மக்களிடையே ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுத்தினாரு, வெற்றி பெற்றாரு. அந்த சாஃப்ட் கார்னர் அரவிந்த் கெஜ்ரிவாலால் ஏற்படுத்த முடியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அடிப்படையிலேயே கிரவுண்டுல அவர் மக்களை புரிஞ்சுக்கல, கிரவுண்டுல மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கல. இந்த கூட்டணி இன்டாக்டா வச்சுக்கிட்டு தெளிவான பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிஜேபி வீழ்த்திருக்க முடியுன்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரவே இல்லை. அதுதான் நாங்க சொல்றோம். இப்போ நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு இருந்தாங்கன்னா அவங்க இங்க கூட நிக்கணும். அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி உண்மையான சனாதன எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு இருந்தா இங்க கூட நிக்கணும். ஏன்னா நாங்க தான் உண்மையான பாஜகவின் எதிரிகள். இந்தியா முழுக்க பாஜகவை எதிர்க்கின்ற ஒரே சக்தியாக காங்கிரஸ் தான் இருக்கிறது.
அப்ப நீ எங்க கூட வராம நாங்க பாஜகவை நாங்க வெளியில இருந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு அது நாம் தமிழர் கட்சியோ ஆம் ஆத்மியோ இந்த சோகால்டு மாற்று சக்திகள் எப்பெல்லாம் உள்ள இறங்குறாங்களோ அவங்க வந்து தோற்றுதான் போறாங்க. அப்போதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. ஓம் பிரகாஷ் வந்து குறுக்கிட்டாரு, நீங்க தொடர்ந்து ஒரே நிமிஷம் வராது, அடுத்த தேர்தலில் வந்து இண்டி கூட்டணி வந்து தொடர்ச்சியா பயணிக்காது அப்படிங்கிறாரு திரு இனியன் ராபர்ட். சார் கேட்கல, திருப்பி கேள்வி இருக்கு. இல்ல இந்த இந்தியா கூட்டணி வந்து அடுத்த தேர்தலில் வந்து இதே போன்று தொடர்ச்சியா பயணிக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு திரு ஓம் பிரகாஷ் சொல்றாரு. அதற்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமா இருக்கு. ஏன்னா இந்த டெல்லி தோல்வி என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பாடமாக வந்திருக்கிறது. அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இது. அது மாதிரி மற்ற மாநில கட்சிகளுக்கும் பெரிய பாடம் இல்ல. எங்களுக்கு இந்த பாடத்தை நாங்க முதல்ல கத்துக்கிட்டோம். இந்த பாடத்தை நாங்க முதல்ல கத்துக்கிட்டதுனாலதான் நாங்க இந்தியா கூட்டணின்றதை உருவாக்குறதுக்கான முயற்சியில் நாங்க ஈடுபட்டோம். காங்கிரஸ் பெரிய மனப்பான்மை இல்லாம எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பல மாநில கட்சிகளோட கடிதம் எழுதி அதன் மூலமாக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைக்கின்ற வேலையை செயல்பட்டார். தலைவர் ராகுல் காந்தி கொள்கை ரீதியாக ஒன்றிணைச்சாரு. எங்களுக்கு இதுல 1% கூட பெரிய மனப்பான்மையே கிடையாதுங்க. அதனால எங்களுக்கு இந்த பாடத்தை நாங்க முதல்ல கத்துக்கிட்டோம். ஒரு சில மாநில கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியான கட்சி, ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தமிழ்நாட்டுல பிஜேபியை உள்ள விடாம தடுத்து வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி மற்ற மாநிலங்களிலும் தடுத்து உள்ள நிறுத்தி வைக்கணும்னா நமக்கு கூட்டணி இன்டாக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை ஆம் ஆத்மி கற்றுக்கணும். இல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்தியா கூட்டணியோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ வந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வந்து கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்துருது. இல்ல அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் நாங்க பார்க்கல. எங்க தலைவர்கள், தேசிய தலைவர்கள், கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே டெல்லியில பிரச்சாரத்துக்கு போனாங்க. டெல்லியில எங்களுடைய வாக்கு வங்கியை மீட்பதற்கும் கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கும் எங்களுக்கு சாத்தியமான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்குமான பிரச்சாரத்துல ஈடுபட்டோம். நானும் பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்கேன். அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் அப்படித்தான். எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய எஃபர்ட்ஸ் நாங்க எந்த இடத்துலயுமே வந்து ஒரு மாநிலம் என்கிற ஒரு புள்ளியில குறைச்சிலாம் நாங்க வந்து போடல. எங்களுக்கு சமமான ஒரு பார்வை தான் மாநிலத்துக்கும் சரி மத்திய தேர்தலுக்கும் சரி ஒரே மாதிரியான அணுகுமுறை தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா களம் வேறையாக இருக்கிறது எதார்த்தமா. ஓகே, திரு இனியன் ராபர்ட் உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை. டெல்லியில பாஜக வெற்றி பெற போகிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி தான். அதே நேரத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான், மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்திய அரசியல்ல இந்த மாற்று சக்தின்னு சொல்லி வரக்கூடிய எந்த இயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அது நாம் தமிழரா இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வந்து ஆம் ஆத்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க எல்லாருமே ஏன் பாஜக கிட்ட ஒரு சாஃப்ட் டோன் டீல் பண்றாங்கன்றதான் எங்களுடைய ஒரு பார்வையா இருக்கிறது. பேசுறாங்களே திரு சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுறாரு. இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பை விட அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் மென்மையா இருக்கு. திமுக தானே வந்து ஒரு எதிர்கட்சி, ஒரு மிக முக்கியமான ஒரு கொள்கை எதிரியா அவங்க முன்னெடுத்துறாங்க. இல்ல அப்படி அதுதான் சொல்றேன். நீங்க நாங்க வந்து பாஜகவினுடைய மாற்றுன்னு சொல்றோம். உங்க எதிரி யாருன்றதான் எங்க பெரிய கேள்வி. ஆம் ஆத்மி உங்களுடைய உண்மையான எதிரி யாரு, நாம் தமிழர் கட்சி உங்களோட உண்மையான எதிரி யாருன்னு தான், இந்தியாவுக்கு யாரால் ஆபத்து இருக்குன்றதான் எங்க பெரிய கேள்விங்க. அப்போ அதுல நீங்க என்ன சொல்றாங்கன்னா மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணும்போது மாநிலத்துல வந்து அரசியல் எதிரியா கொள்கை எதிரியா திமுக இருக்காங்க, ஸோ நாங்கள் அவங்கள எதிர்ப்போம் அப்படின்ட்டு விஜய் தரப்புல அதான் சொல்றாங்க, நாம் தமிழ் அதான் சொல்றாங்க. பாஜக எதுக்கு? பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த டைம்ல கொள்கை எதிரி யாருன்னு பார்க்கும்போது பாஜகவை நோக்கி நகர்ந்தா பரவாயில்ல, எப்பவுமே வந்து அவங்களுக்கு மாநில கட்சி தான் எதிரிங்கிறாங்க. இல்ல அது இல்ல, நீங்க தமிழ்நாடு அளவுல நீங்க அதை பாக்குறீங்கிறது புரிந்து கொள்ள முடியாது. ஆனா பாஜக தமிழ்நாட்டுல காலூன்ற முயற்சி செய்கிறது இப்பதான் ஓம் பிரகாஷ் நாங்க நிச்சயமா ஆட்சி வரைக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு த்ரெட் இருக்கிற ஒரு சூழ்நிலையில மாற்று சக்தின்னு சொல்லக்கூடிய முற்போக்கு சக்திகள் எல்லாரும் வந்து எங்க கூட நிக்கணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கையாகவே இருக்கு முதல்ல இருந்து. அப்பதான் நீங்க பிஜேபி வீழ்த்த முடியும் லாங் டேர்ம்ல. நீங்க இன்றைக்கு குறுகிய அரசியல் சுயநலத்திற்காக நீங்க வந்து எங்களை எதிர்த்தாலும் கூட லாங் டேர்ம்ல ஆம் ஆத்மியோ அது எந்த கட்சியா தான் பரவாயில்ல, நீங்க வந்து ஒரே அணியில நம்ம இருந்தாதான் பிஜேபி லாங் டேர்ம்ல வீழ்த்த முடியுன்ற பாயிண்ட் தான் நான் முடிவு செய்யறேன். ஓகே.